இந்த சமாரியன் அவனை பார்க்கிறான், மனது உருகுகிறான். ஒருவேளை ஐயா என்னை காப்பாற்றுங்கள் என்று அவன் கூப்பிட்டானா நமக்கு தெரியவில்லை. கூப்பிடக்கூடிய அளவுக்கு அவனிடத்தில் பலன் இருந்ததா அதுவும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சமாரியன் அவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் மேல் மனது உருகுகிறான். என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த மாலை வேளையில் உங்களை ஆண்டவர் எதற்கு அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? உங்கள் மேல் மனது உருகி உங்களை அழைத்து கொண்டு வந்தார். நீங்கள் தவறு செய்தீர்கள், தேவனை தேடவில்லை, தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை, அதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் இன்றைக்கு மாலையிலே உங்கள் மேல் மனது உருகி எல்லா காரியங்களையும் குணமாக்கும்படிதான் ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். வேத வசனம் சொல்கிறது, அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து. இன்றைக்கு ஆண்டவர் இந்த மேடையில் இல்லை, உங்கள் ஒவ்வொருவருக்கு அருகிலும் வந்து நிற்கிறார். உங்கள் அருகிலே வந்து நிற்கிறார். உங்கள் வீட்டில் கண்ணீரோடு நீங்கள் தவிக்கிறீர்களே, அப்பொழுதெல்லாம் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? என் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், என் கண்ணீரை காண்கிறார். நீங்கள் வீடுகளிலே நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் காணும் பொழுது, ஐயோ என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கிட்ட இருக்கிறார், கூட இருக்கிறார், என்னை அணைத்துக் கொள்ளுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கிட்ட வந்து எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி என்று சொல்லியிருக்கிறது. இந்த சமாரியன் இவருக்கு யார்? இந்த அடிபட்டு கிடக்கிறானே அவருக்கும் இந்த சமாரியனுக்கும் என்ன உறவு? ஒரு சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்கள் பிள்ளை ஒருவேளை ஸ்கூலுக்கு போயிட்டு ஏதோ ஒரு அடிபட்டு இரத்த காயத்தோடு வரும் என்றால் உங்கள் இருதயம் எப்படி இருக்கும்? பதைக்கும். அப்படித்தானே சொல்றேன்னா, ஒரு உடைவு, ஒரு நொறுக்குதலை பார்க்கும் பொழுது உள்ளம் நமக்கு பரிதபிக்கிறது. இங்கே ஆண்டவர் அவன் மேல் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவனுடைய காயங்களை கட்டி தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு, இன்னைக்கு நீங்க எதையுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் பிலீவ். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறார், என் குடும்பத்தில் கிரியை செய்ய போகிறார், என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறார் என்று மாத்திரம் நீங்கள் விசுவாசித்தால் போதும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.